ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் தொக்கு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கு கூட மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கிக்கலாம். 10 பல் பூண்டு நசுக்கி போட்டிருப்பேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க, போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு துண்டு பட்டை போட்டிங்கன்னா சுவை இன்னும் கூடுதலாகவே கிடைக்கும். பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். லைட்டாக கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். 1/4 கிலோ கத்திரிக்காய்ங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக போடாமல் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. தொக்குக்கெல்லாம் அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தொக்குங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் சுண்டிருச்சு குழம்பு. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற போட்டு கரைச்சி இதோடு சேர்த்துக்கிறாங்க. மறுபடியும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு குழம்பு. நல்லா கலந்து விடுறேன் பாருங்கள். தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்களா கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குன்னு? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.